வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம யூஸ்வலாக மஞ்சூரியனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நான் ரொம்ப வித்தியாசமான ஓட்ஸ் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். To watch this recipe in English, click on the link given in the description box. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓட்ஸ் மஞ்சூரியன் செய்யறதுக்கு ஒரு பவுலில் 150 கிராம் ஓட்ஸ் எடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்குனது, பொடியை நறுக்கின இஞ்சி ஒரு பீஸ், பொடியை நறுக்கின பூண்டு ஒரு டீஸ்பூன், பொடியை நறுக்கின பச்சை மிளகா 1, ஒரு துண்டு பொடியை நறுக்கின குடமிளகா, ஒரு சின்ன கிரேட்டட் கேரட், அரை கப் கிரேட்டட் கேபேஜ், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகு பொடி, இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு காரம் தூக்கலாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா இந்த ஓட்ஸ் மிக்ஸ்சர் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ செஞ்சு வச்ச ஓட்ஸ் மிக்ஸ்சரை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சிருங்க. உருட்டி வச்ச ஓட்ஸ் உருண்டையை நல்லா டீப் ஃப்ரை செஞ்சு எடுத்து வச்சிடணும். இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான உடனே ஓட்ஸ் உருண்டையை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சிருங்க. அடுத்தது ஓட்ஸ் மஞ்சூரியனுக்கு ஒரு சாஸ் செய்யணும். இதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, ஒரு வெங்காயம் பெரிய துண்டுகளாக நறுக்கி போட்டு, பாதி குடமிளகா பெரிய துண்டுகளாக நறுக்கி போடணும். இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், இதெல்லாம் போட்ட பிறகு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். சாஸ் ரெடியாக இருக்குது. இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச ஓட்ஸ் மஞ்சூரியன் பால்ஸை சாஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் மஞ்சூரியன் ரெடியாக இருக்குது. கடைசியில் கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தால் போட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். ஓட்ஸ் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. பார்க்கும்போது அவ்வளோ டேஸ்டி, அவ்வளோ அருமையாக இருந்தது. பசங்க ஓட்ஸ் சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது ஓட்ஸ்ன்னு சொல்லவே சொல்லாதீங்க, தெரியவே தெரியாது யாருக்குமே, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.